வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ArcPython யூஸ் பண்ணி எப்படி அஸ்பெக்ட் மேப் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு டெம் டேட்டா எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, பைத்தான் டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அஸ்பெக்ட்னு டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி சிம்பிள் போட்டுக்கோங்க. அப்புறம் அவுட் கொடுத்துங்க, ஸ்பேஸ் ஸ்பேஸ் அப்புறம் ArcPy அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. .sa டாட் கொடுத்துங்க. எஸ்ஏனா ஸ்பேஷியல் அனாலிசிஸ், வேறு ஒன்றும் கிடையாது. அதை சிம்பிளாக போட்டுக்கிறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அஸ்பெக்ட்னு டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டுங்க, ஒரு ஓப்பன் ப்ராக்கெட். அந்த ப்ராக்கெட்டில் எந்த டேட்டா யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டா நேம் இது பண்ணுங்கள். நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் தட்டினா போதும். அஸ்பெக்ட் டூல் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் டைம் எடுக்கும், பார்த்துக்கலாம் வாங்க பார்ப்போம். பார்த்திங்கன்னா இந்த ArcPython யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். ரொம்ப கஷ்டமாலாம் கிடையாது. இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அஸ்பெக்ட் டூல் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அங்கே அஸ்பெக்ட் டூல் ரன் ஆகி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஸ்பெக்ட் மேப் வந்துருக்கு பாருங்கள். இந்த சைடில் பாருங்கள், லெஜெண்ட் வந்து வந்துருக்கு. நல்லா ஜூம் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அஸ்பெக்ட்னு வருதுன்னு. இந்த அஸ்பெக்ட் மேப் வந்து எங்கே சேவ் ஆகும் அப்படின்னா, இந்த பாருங்கள், இந்த இடத்துல டிஃபால்ட்டாக இந்த இடத்துல போய் சேவ் ஆகும். ஆனால் இந்த ஃபோல்டர் வந்து எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாதுங்க. நான் எப்படி வந்து அடுத்த ஒரு இதுக்கு நான் வந்து அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு இந்த அஸ்பெக்ட் மேப் வந்து வேணும்னா எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இதே இதில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிக்கிட்டு இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் இப்படி யூஸ் பண்ணல, எனக்கு வந்து வேறு ஒரு ஃபோல்டரில் நான் மாற்றி வேறு ஒரு ArcGIS ஓப்பன் பண்ணி நான் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சிம்பிளான மேட்ரு தாங்க. ஒன்றும் இந்த அஸ்பெக்ட் ரிசல்ட் வந்துச்சுல, அதை போய் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் டேட்டா இருக்கும், டேட்டா எக்ஸ்போர்ட் டேட்டா கொடுத்துங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு என்ன நேம் வேணுமோ அந்த நேமை சூஸ் பண்ணிக்கோங்க. டிப் ஃபைலை சூஸ் பண்ணியிருக்குங்க. என்ன ஃபோல்டர் உங்களுக்கு வேணுமோ அந்த ஃபோல்டரை இதை கிளிக் பண்ணி அந்த ஃபோல்டரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் வந்து நியூ ஃபோல்டர் அப்படிங்கிறதுல வந்து நான் வந்து இது வந்து இந்த அஸ்பெக்ட் ரிசல்ட் அந்த எக்ஸ்பெக்டை வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். பாருங்கள், நியூ ஃபோல்டர் கிளிக் இருக்கா, நேம் கொடுத்தது சேவ் கொடுத்தீங்கன்னா ஓகே, கீழே ரன்னிங் ஆகி உங்களுக்கு வந்து அந்த ஃபோல்டரும் சேவ் ஆகிடும். பார்த்தீங்களா, அவுட்புட் ரஸ்டர் வந்து எடுத்தாச்சு அப்படின்னு எக்ஸ்போர்ட் டேட்டா டு மேப் ஆஸ் ஏ லேயர் அப்படின்னு நமக்கு வந்து காட்டியிருக்கு. இப்படி தாங்க ஒரு மேப் இது பண்ணிவிட்டு அஸ்பெக்ட் டேட்டா பண்ணும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி தான் ArcPython யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் டேட்டாவை இப்படி தான் கொண்டு வர முடியும். வெரி சிம்பிள் தாங்க, கஷ்டமெல்லாம் கிடையாது ArcPython அப்படிங்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிக்கிறவங்களுக்கு லைக் பண்ணுங்கள், யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.